வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா? ஓகேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 5 சைஸ் பெரிய வெங்காயம், 5 சைஸ் பெரிய தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழைங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கரத்துக்கு மேலே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் வந்து நிறைய தூக்கலாகவே ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு வந்து எண்ணெய் தூக்கலாக ஊற்றினோம்னா நல்லா பிரியாணி சாஃப்டாகவும் இருக்கும், பிளேட்டில் ஒட்டாத அளவுக்கு வருங்க. அதனால் வந்து நான் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க, அதாவது நெய் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தான். சரி சாமி, நான் உன்னோட ஆசைக்காக நான் 2 ஸ்பூன் நெய் விடுறேன்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் மட்டும் தாங்க நெய் விட்டேன். ஏன்னா நெய் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கிட்டேங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 2 வெந்தயம், 2 உளுந்து சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டை, அப்புறம் பிரியாணி பூ இருந்துச்சு பார்த்தீங்களா, பிரியாணி பூ, பிரியாணி தலையெல்லாம் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்குது, வெங்காயமும் பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து முடிச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிட்டு உப்பு இந்த டைமில் கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அதை தண்ணி விடாமல் வந்து வதங்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எப்போயுமே வந்து ஒரு வேலையை செய்யும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த தக்காளி கட் பண்ணி வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே ஃபுல்லாக அதிலே சேர்த்துருங்க. அப்போ புளிப்பு தன்மையும் நம்ம லெமனே சேர்க்க தேவையில்லை. இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு 5 பழம் சேர்த்திங்க அப்படின்னா லெமனே சேர்க்க தேவையில்லை, தயிரும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெங்காயமும் தக்காளி நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்திக்கிட்டு எனக்கு எப்போயுமே பாக்கெட்டில் இருந்தே போட்டு பழக்கமாகிடுச்சுங்க. அதனால் டப்பாவில் போட்டு வச்சு அதை ஸ்பூனில் எடுத்து அளந்து போட்டோம்னா அந்த அளவு தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் பாக்கெட்டில் இருக்கிறது அப்படியே கொட்டிக்கிறது. உங்களுக்கு எப்படி அளவு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையான அளவு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மஞ்சள் தூள், மிளகாத்தூளை போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் நடித்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. 5 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். பாப்பா வந்துட்டு அம்மா நானும் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஒரு 4-5 டைம் எடுத்து போட்டு சாமி கொஞ்சம் கொஞ்சமாக போடாத எடுத்து டக்குன்னு போடுறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க டக்குன்னு எடுத்து போட்டுச்சு. அப்போயே 2-3 டைம் போட்டுக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின் டிஷ் என்னென்னா இந்த வந்து புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் தாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி தலையில் வந்து பிரியாணி செய்யும் போது வந்து கொத்தமல்லி தலையும் இந்த புதினா தலையும் சேர்க்குறீங்க அப்படியோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்குங்க. பிரியாணி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேர்த்துக்கிட்டு சிக்கனை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. கழுவி எடுத்து வச்ச சிக்கனை பார்த்திங்க அப்படின்னா நல்லா கைவிடாமல் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் எண்ணெய் ஊற்றினாலும் நம்ம வந்து அதை நல்லா கிளறி கொடுக்கும்போது கண்டிப்பாக அடியில் பிடிக்கும். அதனால் வந்து நம்ம கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சு தாங்க எடுத்து வச்சுருந்தா பார்த்தீங்களா சிக்கனில் எவ்வளோ தண்ணி ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நான் வந்து 1 kg சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு போட்டுக்கிறீங்கனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான தண்ணியை வந்து நான் சேர்த்திக்கிட்டேங்க. தேவையான தண்ணியை சேர்த்திக்கிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன். உப்பு ஓகேவாக இருந்துச்சு. சரி ஓகேங்க இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு நம்ம அது நல்லா தண்ணி கொதிக்கட்டும், தலை நல்லா கொதிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் கொத்தமல்லி தழை, புதினா தழை வந்து கொஞ்சம் மறுபடியும் மேலே பலப்பறன்னு தூவி விடுவேன். அதாவது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, புதினா தழை, கொத்தமல்லி தழை எந்த அளவுக்கு சேர்க்குறோம் அந்த அளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக வரும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். தயிர் 2 அதாவது 1/4 கிலோ தயிர்னு வச்சுக்கோங்க, 1/4 லிட்டர் தயிர்னு வச்சுக்கோங்க. 1/4 லிட்டர் தயிருக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு ஸ்லைஸாக வச்சு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இவங்களை போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு இவங்களை ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்திங்களா தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்களா. இப்போ வந்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நான் 2 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அரிசியை சேர்த்திக்கலைங்க. நீங்கள் அரிசியை சேர்த்த உடனே மறுபடியும் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பிரியாணி டேஸ்ட் வரும். கொஞ்சம் லைட்டாக சரி உப்பு பத்தலை அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரியாணியில் வந்து நல்லா தூக்கலாக வந்துடும். அதனால் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறப்பே ஓகே. அதனால் இப்போ போட்டுட்டு அவ்வளோதாங்க. உப்பு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம், பத்தலைன்னா விட்டுலாம் போடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 2 விசில் விட்டுட்டேன். குக்கரை மூடியை போட்டு 2 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து சாப்பாடு சூப்பராக வந்துச்சு. கிளறும் போது கரண்டிலே ஒட்டியே வரலைங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் செஞ்சு ஆஃபீஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, பை பாய்.